வெல்கம் டு சிஎம்ஐ தமிழ் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஃபுல் பிஸி காலேஜில், அதனால தான் போட முடியல. அப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நம்ம இந்த ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனில் பாப்புலேஷனை பொறுத்து நமக்கு வந்து ப்ரொவிஷன் மாறும். அதாவது பிலோ 10 லேக்ஸ்னால் எப்படி, 10 to 25 லேக்ஸ்னால் எப்படி, அபவுட் 25 லேக்ஸ்னால் எப்படி அப்படின்னு. அப்போ சில ப்ராப்ளமில் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க பாப்புலேஷன் இவ்வளவு அப்படின்னு. பட் சில ப்ராப்ளமில் அந்த ஊர் இந்தியாவில் இருக்கானே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஊர் பேர் இருக்கும். ஸோ அதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் திங், நல்ல பெரிய ஊராக நமக்கு தெரிஞ்ச ஊர், இப்போ அது என்ன சொல்கிறது, கேபிட்டல் சிட்டியாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். ஸோ அந்த மாதிரி ஊரெல்லாம் கண்டிப்பாக அபவுட் 25 லேக்ஸ் போட்டுடலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஊர், அதாவது ஃபெமிலியராக இருக்கும் பட் சின்ன ஊராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம 10 to 25 லேக்ஸ் போட்டுடலாம். பட் கிராமம் மாதிரின்னா அவங்களே கொடுத்துருவாங்க பாப்புலேஷன் இவ்வளோதான் அப்படின்னு. அது வந்து நமக்கு பேரும் தெரியாது, பட் அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்குறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெரிய ஊராக தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, ரொம்ப பெரிய ஊராக இருந்தால் நம்ம 25 லேக்ஸ் அபவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபெமிலியரான ஊராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 10 to 25 லேக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஜியாகிரஃபியும் தெரியணும். நான் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லுவேன், இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு ஊர் பேர் கொடுத்துருவாங்க. அதாவது ஹி கேம் டு இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹி வென்ட் டு பூனே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பூனே வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே அவர் இந்தியாவில் தான் இருக்கார் இன்னும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பூனே ஃபாரினில் இருக்குது அப்படின்னு நினச்சா திரும்ப அவர் இந்தியா விட்டு போயிட்டார் அப்படின்ட்டு அந்த டேஸை நம்ம கவுண்ட் பண்ணாமல் விட்டுருவோம். அதனால் கொஞ்சம் ஜியாகிரஃபி தெரியணும் நமக்கு. இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் என்னென்ன, அதில் இருக்கிற ஒரு மேஜர் சிட்டிஸ் மட்டும் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப டெப்த்தாக போவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இது வந்து நேஷ்னல் லெவல் எக்ஸாம்ங்கிறதுனால நமக்கு மதுரை, திருச்சி இப்படி கொடுப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நார்த் இந்தியன் சிட்டி நேம்ஸும் நிறைய நமக்கு வரும். அதனால் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அடுத்து நம்ம வந்து பெர்க்யூசைட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன் பார்த்தோம், ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன இது பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு 2 பெர்க்யூசைட்ஸ் கண்டிப்பாக வரும். நம்பர் 1 இஸ் ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். இஃப் நல்லா கவனிக்கணும், ஹெச்ஆர்ஏ கொடுக்கலேனா, ஹெச்ஆர்ஏவும் கொடுத்து வீடும் கொடுக்க மாட்டாங்க யாரும். ஸோ ஹெச்ஆர்ஏ கொடுத்தா வீடு கொடுக்க மாட்டாங்க, வீடு கொடுத்தா ஹெச்ஆர்ஏ கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ப்ராப்ளத்துலேயும் பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்ஏ கொடுத்துட்டாங்க, ஏன்னா ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஹெச்ஆர்ஏ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் வராது. ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் கொடுக்குறாங்கன்னா ஹெச்ஆர்ஏ வராது. ஸோ 2ல் 1 உறுதியாக வரும். அப்போ பெர்க்யூசைட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு செகண்ட் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து நம்ம தனி கிளாஸில் தான் பார்க்கணும். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் அந்த சின்ன சின்ன பெர்க்யூசைட்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம காருக்கு போவோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயபிள் பை எம்ப்ளாயர். அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னா ஹியர் மீன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். நல்லா கவனிக்கணும், இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து யார் பேரில் எடுக்கிறது அப்படின்னா, இட் இஸ் ஆன் த லைஃப் ஆஃப் த எம்ப்ளாயி. ஸோ எப்போ எம்ப்ளாயியோட லைஃப்பில் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ என்ன அப்படின்னா, இட் இஸ் த லயபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி டு பே த ப்ரீமியம். நல்லா கவனிக்கணும், லயபிலிட்டி யார் பேரில் இருக்குது அப்படின்னா எம்ப்ளாயி பேரில் இருக்குது. அவனோட லைஃபுக்கு அவன் தான் ப்ரீமியம் பே பண்ணணும். பட் அதை கம்பெனி பே பண்ணுறாங்கன்னா, நல்லா கவனிக்கணும், அதை கம்பெனி பே பண்ணுறாங்கன்னா வாட் டைப் ஆஃப் எம்ப்ளாயி ஹீ இஸ்ன்னு பார்க்கவே தேவையில்லை. அதாவது ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியா நான் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியா நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தாச்சு ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயினா யாருன்னு. ஸோ சில பெர்க்யூசைட் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும் டாக்ஸபிள்னு வரும். பட் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து கம்பல்சரியாக எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் டாக்ஸபிள். ஓகேவா? ஏன் தெரியுதுல? இட் இஸ் த லயபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி டு பே த ப்ரீமியம் ஆன் ஹிஸ் லைஃப். ஆனால் இந்த இடத்துல அவருக்கு பதிலாக அவரோட எம்ப்ளாயர், அதாவது அவரோட எம்ப்ளாயர்னா யார்? அவர் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து பே பண்ணுறாங்க. ஸோ அவரோட லயபிலிட்டியை, எம்ப்ளாயியோட லயபிலிட்டியை எம்ப்ளாயர் பே பண்ணுறதுனால இது வந்து என்னது, நமக்கு பெர்க்யூசைட்டு, கம்பல்சரியாக பெர்க்யூசைட்டு.
and it is a taxable perquisite in the hands of all employees. எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ஓகேவா. ஸோ பட் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா 80C கீழே கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது எம்ப்ளாயர் தானே பே பண்ணார் அதனால கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ எம்ப்ளாயர் பே பண்ணியிருந்தாலும் எம்ப்ளாயி பே பண்ணியிருந்தாலும் 80C கீழே நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம டிடக்ஷன் வரும்போது நம்ம திரும்ப அந்த பாயிண்ட்டை ரெக்கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் பை த எம்ப்ளாயர். It is purely the responsibility of the employee to pay the life insurance premium on his life. ஸோ இந்த இடத்துல எம்ப்ளாயிக்கு பதிலாக எம்ப்ளாயர் பே பண்ணுறாருனா இட் இஸ் 100% perquisite and it is fully taxable. Okay, in the hands of all employees. Okay, next one பார்க்குறோம். Valuation of sweat equity shares allotted or transferred to the assessee. முந்தி அதாவது இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி ஷேர்ஸ் கேன் பி இஷ்யூட் அட் பார் ஆர் அட் ப்ரீமியம் ஆர் அட் டிஸ்கவுண்ட்டுன்னு இருந்தது. அப்போ இந்த டிஸ்கவுண்ட்டில் எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். பட் இப்போது இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்ததுக்கப்புறமா ஷேர்ஸ் கேனாட் பி இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் எக்ஸப்ட் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். வாட் இஸ் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் அப்படின்னா பேரே சொல்லுது, ஸ்வெட்டுனா வேர்வை, நமக்காக உழைச்சவங்களுக்கு கொடுக்குற ஈக்விட்டி ஷேர்ஸ், அதை மட்டும்தான் நம்ம டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியும். அப்போ இதை யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க? நமக்காக கம்பெனிக்காக யார் உழைக்கிறா அப்படின்னா டைரக்டர்ஸ் எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த டைரக்டர்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா எம்ப்ளாயீ ஸ்டாக் ஆப்ஷன் பிளான், அதாவது இஎஸ்ஓபின்னு இருக்கும். இஎஸ்ஓபி எம்ப்ளாயீ ஸ்டாக் ஆப்ஷன் பிளான், அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இப்போ மார்க்கெட்டில் 132 ரூபா அந்த ஷேர் அப்படின்னா இவங்களுக்கு 45 அப்படி கொடுப்பாங்க. அப்போ நல்ல கன்செஷனில் கொடுப்பாங்க. பட் இட் இஸ் அன் ஆப்ஷன். த எம்ப்ளாயி மே அவைல் த ஆப்ஷன் ஆர் மே நாட் அவைல் த ஆப்ஷன். அப்போ அவர் அவைல் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் அவைல் பண்ணுறாரு அப்படின்னா இட் இஸ் அ பெர்க்யூசைட். அதை முதல்ல மறக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல அர்த்தம் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷேர்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், டிபென்ச்சர் ஸ்டாக். அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள் டெரிவேட்டிவ் யூனிட்ஸாக இருக்கலாம், இல்லை செக்யூரிட்டி ரெசிட்டாக இருக்கலாம். ஓகேவா. இல்லைன்னா யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை எனி சர்டிஃபிகேட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூ டு அன் இன்வெஸ்டார், இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அடுத்து பாருங்க such other instruments. அடுத்து ரைட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாமே செக்யூரிட்டிஸ் கீழே டெஃபனிஷனில் நமக்கு இருக்குது. ஸோ இதில் எந்த செக்யூரிட்டி நமக்கு எம்ப்ளாயர் கொடுத்தாலும் பெர்க்யூசைட்டு தான். ஓகேவா. பட் சம்டைம்ஸ் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூட் பை அ கம்பெனி டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் டைரக்டர்ஸ் அட் அ டிஸ்கவுண்ட் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ். சில நேரங்களில் நம்ம கேஷ் கொடுத்து வாங்க மாட்டோம். சம் கன்சிடரேஷன், அதாவது ஃபார் ப்ரொவைடிங் நோ ஹவ் ஆர் மேக்கிங் அவைலபிள் ரைட்ஸ் இன் த நேச்சர் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர் வேல்யூ அடிஷன்ஸ். ஏதோ ஒன்று நம்மளோட நாலெட்ஜை கொடுக்குறோம். இல்லைன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது பேட்டன்ட் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுற ரைட்டை கொடுக்கலாம். பை வாட் எவர் நேம் கால்டு, என்ன பேர்னாலும் இருக்கலாம். உங்களோட நாலேஜை, உங்களோட ஸ்கில்லை, உங்களோட இதை கொடுக்குறீங்க. அதுக்கு தான் இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா புரிஞ்சிச்சா. ஸோ ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் மீன்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூட் பை அ கம்பெனி டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் டைரக்டர்ஸ் அட் அ டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறது. ஆர் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ் ஃபார் ப்ரொவைடிங் நோ ஹவ் ஆர் ஃபார் மேக்கிங் அவைலபிள் ரைட்ஸ் இன் த நேச்சர் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர் வேல்யூ அடிஷன்ஸ் பை வாட் எவர் நேம் கால்டு. இப்போ கீழே அந்த டேக்ஸ் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். இஃப் த ஷேர்ஸ் ஆர் அலாட்டட் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு ஃபார் நாட் ஃபார் அபவ் ரீசன்ஸ், மேலே இருக்கிற ரீசன்ஸ் தவிர்த்து வேறு எந்த ரீசன்ஸ்க்காக இஷ்யூ பண்ணியிருந்தாங்கனாலும் இட் இஸ் நாட் டாக்ஸபிள் அஸ் பெர்க்யூசைட். இட்ஸ் நாட் அ பெர்க்யூசைட் அட் ஆல். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கம்பெனிக்காக ஏதோ வேர்வை சிந்தி அவர் உழைச்சிருக்காரு, அதுக்காக நம்ம கொடுக்குறது தான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு. ஸோ அது தவிர்த்து வேறு ரீசனுக்காக ஷேர் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ பெர்க்யூசைட். புரிஞ்சுக்கணும்.
இப்போ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் சச் ஆப்ஷன் இஸ் கிராண்டட் டு தன் எம்ப்ளாயி அகெயின்ஸ்ட் அக்யூசிஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பை த கம்பெனி. நல்லா கவனிக்கணும். ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம எம்ப்ளாயிட்டேருந்து வாங்கியிருக்கோம். அவரோட இடம் லேண்டு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஃபேக்ட்ரியோ குடோனோ கட்டலாம் அப்படின்னா வாங்கிட்டோம். அப்போ அதுக்கு பதிலாக அவருக்கு ஷேர் இஷ்யூ பண்ணுறோம்னா இதில் என்ன இருக்குது? கிடையாது. இது இட்ஸ் நாட் அ பெர்க்யூசைட் அட் ஆல். அவர்கிட்ட இருந்து அவரோட லேண்டை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஷேரை கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் அ பெர்க்யூசைட். இட் ஷால் நாட் பி கன்சிடர்ட் அஸ் பெர்க்யூசைட். ஆனால் அவர் லேண்டை விற்றதுக்கு எங்கள் கேபிட்டல் கெயின் கீழே அவருக்கு டேக்ஸ் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் நாட் அ பெர்க்யூசைட். ஆனால் அங்கே வந்து அவர் கேபிட்டல் கெயின்ஸ் கீழே டேக்ஸ் உண்டு. அவர் அப்படி டேக்ஸ்லேருந்தெல்லாம் தப்பிக்கலாம் முடியாது, வேறு ஹெட்டு கீழே டேக்ஸ் வந்துடுது. ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ there are 3 conditions. 3 கண்டிஷன் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் sweat equity shares are allotted or transferred on or after 1/4/2009. 1/4/2009க்கு முன்னாடி இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே கன்சிடர் பண்ணுறதே இல்லை. 1/4/2009க்கு அப்புறமா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்கணும். 1. 2, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஷுட் பி அலாட்டட் பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் தான் கொடுத்துருக்கணும். ஃபார்மர் எம்ப்ளாயர் ஆர் ப்ரெசன்ட் எம்ப்ளாயர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கொடுத்துருக்கலாம். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, such sweat equity shares are allotted or transferred free of cost or at concessional rate. ஒன்று ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுத்துருக்கணும், இல்லைன்னா கன்செஷனல் ரேட்டில். வெளியில் 350 ரூபா என்னோட ஷேர் வேல்யூ, அதே 350க்கு தான் நான் எம்ப்ளாயி கொடுக்குறேன்னா இட்ஸ் நாட் அ எங்கே இருக்குது பெர்க்யூசைட்டு? எங்கே இருக்குது பெனிஃபிட்? நம்ம பார்த்தோம் இல்லையா, அவனுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும் எம்ப்ளாயிக்குன்னு. இங்கே எங்கே பெனிஃபிட் இருக்குது? வெளியில் விற்கிற அதே ரேட்டுக்கு தான் ஷேரை கொடுக்குறாங்கன்னா there is no benefit. அதனால் அது பெர்க்யூசைட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதனால தான் 3வது பாயிண்ட் வந்து ஷேர் ஷுட் பி அலாட்டட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2009 ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் செகண்ட் கண்டிஷன், ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் அலாட்டட் என்னது யார்ட்டந்து? ஃப்ரம் த எம்ப்ளாயர், ஃபார்மர் எம்ப்ளாயர் ஆர் ப்ரெசன்ட் எம்ப்ளாயர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. 3வது, தே ஆர் அலாட்டட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆர் அட் கன்செஷனல் ரேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம அக்கௌண்டிங் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். எவ்வளோ வந்து நம்ம டேக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட்டட் டு த அசஸ்சி. அசஸ்சிக்கு அலாட் பண்ண ஈக்விட்டி ஷேர்ஸோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம போட்டுக்கிறோம். பாருங்கள், கண்டுபிடிச்சி நம்ம போட்டுக்கிறோம். போட்டுண்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டி ஆர் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை எழுதிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன சொன்னோம்? சம்டைம்ஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னா இந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே பெர்க்யூசைட்டு தான். பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லை, கன்செஷனல் காஸ்ட் அப்படின்னா சம் அமௌண்ட் ஹாஸ் பீன் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி. ஸோ அமௌண்ட் பெய்டு ஆர் ரெக்கவர்டு ஃப்ரம் த அசஸ்சி. அதை போட்டுட்டு அதை கழிச்சு என்ன வருதோ தட் இஸ் கால்டு பெர்க்யூசைட். புரிஞ்சிருச்சுல்ல? 350 ரூபா ஷேரு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா 350 ரூபாயும் நமக்கு பெர்க்யூசைட். பட் 350 ரூபாயை வெறும் 150 கொடுக்குறாங்க அப்படின்னா நான் 150 ருபீஸ் அசஸ்சி பே பண்ணியிருக்காரு, எம்ப்ளாயி பே பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ ரிமைனிங் 200 தான் நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு 350. இதில் 150 கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 200 இஸ் டாக்ஸபிள் பெர்க்யூசைட். அதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேவா? சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, போட்டு பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்து கார் இருக்குது, காரை விட்டுட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன், வேல்யூவேஷன் ஆஃப் பெர்க்யூசைட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வன்ட்ஸ். நல்லா கவனிக்கணும். ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வன்ட்ஸ் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நோட்ஸை நம்ம படிச்சுட்டு அப்புறமா நம்ம உள்ள ப்ரொவிஷன். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இஸ் ப்ரொவைடட் வித் கார்டனர், தென் கார்டனர்ஸ் சேலரி ஷால் நாட் பி டாக்ஸபிள். நல்லா கவனிக்க. எம்ப்ளாயரோட ஓன் அகாமடேஷன் ஓன்டு பை த எம்ப்ளாயர், ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், இதை வந்து கொடுக்குறாங்க எம்ப்ளாயிக்கு அலாங் வித் கார்டனர். கார்டனரோட சேர்த்து கொடுக்குறாங்க. கார்டனரோட வேலை என்ன? மெயின்டெனன்ஸ் ஆஃப் கார்டன்.
அப்போ இந்த இடத்துல ஓனரோட ப்ராப்பர்ட்டி அது, அதில் அட்டாச் ஆகி இருக்கிற ஒரு கார்டனை மெயின்டைன் பண்ணுறது கார்டனரை அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அசஸ்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் டாக்ஸபிள். நல்லா கவனிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து ஏதாவது அமௌண்ட்டு நம்ம எம்ப்ளாயிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வன்ஸ்க்கு அப்படின்னா அதை நம்ம கழிச்சுக்கணும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது எப்படி பெர்க்யூசைட் ஆக முடியும்? நம்ம இது ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கே பார்த்தோம். 350 ரூபா ஷேரை 150 ரூபா வாங்கிக்கிட்டாங்கன்னா 350 பெர்க்யூசைட்டாக இருக்க முடியாது. அந்த 150 கழித்து 200 ரூபா மட்டும்தான் பெர்க்யூசைட்டாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் அங்கேயும் ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வன்ட்ஸ்னால் டொமஸ்டிக் சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்களோ எல்லாமே வந்து நமக்கு பெர்க்யூசைட்டாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் அமௌண்ட் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்கன்னா அதை நம்ம கழிச்சுக்கணும். ஸோ அதை நல்லா மறந்துடாங்க. எனி அமௌண்ட் சார்ஜ்டு ஷால் பி ரெடியூஸ்டு. மூணாவது அலவன்ஸ் இருக்குது. டொமஸ்டிக் சர்வெண்ட் அலவன்ஸ் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். டோன்ட் ஃபர்கெட், ரெண்டையும் குழப்பக்கூடாது. டொமஸ்டிக் சர்வெண்ட் ஃபெசிலிட்டி வேறு, அலவன்ஸ் வேறு. அலவன்ஸ்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். உனக்கு தேவையா தேவையில்லையாங்கிறது கிடையாது. உனக்கு கொஞ்சம் தேவையா நிறையா தேவையாங்கிறது கிடையாது. அக்கார்டிங் டு யுவர் பொசிஷன் உனக்கு வந்து டொமஸ்டிக் சர்வெண்ட் அலவன்ஸ் இவ்வளோ ரூபா அப்படின்னு கொடுத்துருவாங்க. புரியுதா? ஸோ இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். பட் இங்கே அப்படி கிடையாது. உனக்கு வந்து சர்வெண்ட்டே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா சர்வெண்ட்டை நீ அப்பாயின்ட் பண்ணியிருப்ப, அதுக்குரிய காசை கொடுத்துருவாங்க. நீ சேலரி எவ்வளோ கொடுப்பியோ டொமஸ்டிக் சர்வெண்ட்டுக்கு அதை கொடுத்துருவாங்க. புரிஞ்சிருச்சா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ்? ஸோ அலவன்ஸ், டொமஸ்டிக் சர்வெண்ட் அலவன்ஸ் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். இது வந்து நம்ம பார்க்குறது பெர்க்யூசைட். ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்வெண்ட் சேலரி பை த எம்ப்ளாயர் ஷால் பி டாக்ஸபிள் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயி. இப்போ இந்த இடத்துல ஒன்று நல்லா கவனிக்கணும். இந்த டேபிளுக்கு நம்ம வந்துடுவோம். ஏன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் வித் சம் எக்ஸாம்பிள். ஸோ கவனிங்க, சர்வெண்ட் அப்பாயிண்டட் பை எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். நல்லா கவனிங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே சேலரி. ஸோ இந்த இடத்துல எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ணார்னா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயர் டு பே சேலரி டு த டொமஸ்டிக் சர்வெண்ட் who is working in the யார் எம்ப்ளாயீஸோட ஹவுஸில் ஒர்க் பண்ணுற டொமஸ்டிக் சர்வெண்ட்டுக்கு பே பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எம்ப்ளாயர் தான் பொறுப்பு. ஏன்? பிகாஸ் த சர்வெண்ட் இஸ் அப்பாயிண்டட் பை த எம்ப்ளாயர். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியாக இருந்தால் மட்டும் டாக்ஸபிள், மற்றவங்களுக்கு கிடையாது. அதே இது இஃப் த சர்வெண்ட் இஸ் அப்பாயிண்டட் பை த எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணாருன்னா தொலைஞ்சாரு. பிகாஸ் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி டு பே சேலரி. ஆனால் இங்கே யார் பே பண்ணுறா? நம்ம எம்ப்ளாயர் பே பண்ணுறாரு. இந்த இடத்துல எல்லா எம்ப்ளாயீஸுமே டாக்ஸபிள், எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் டாக்ஸபிள். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ணார்னா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயர் டு பே த சேலரி. அதனால் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் டாக்ஸபிள். அதே இது எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காருனா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி டு பே த சேலரி டு ஹிஸ் டொமஸ்டிக் சர்வெண்ட். ஆனால் இவனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் ஏற்றுக்கிறா? எம்ப்ளாயர் ஏற்றுக்கிறாரு. அதனால எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் டாக்ஸபிள், யாராக இருந்தாலும் டாக்ஸபிள், ஸ்பெசிஃபைடு ஆர் நான் ஸ்பெசிஃபைடு. நல்லா புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னு பார்க்கணும். எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எம்ப்ளாயரே நிறைவேற்றிக்கிறாருன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும் டாக்ஸபிள். எம்ப்ளாயியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எம்ப்ளாயர் பார்த்துக்கிறாருன்னா எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் டாக்ஸபிள். ஓகேவா? அடுத்து இதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ பகவான் ஹாஸ் பீன் ப்ரொவைடட் வித் த ஃபாலோயிங் சர்வன்ட்ஸ் பை ஹிஸ் எம்ப்ளாயர். பகவானுக்கு இவ்வளோ சர்வெண்ட் வந்து எம்ப்ளாயர் வந்து கொடுத்துருக்காரு. வாட்ச்மேன் அப்பாயிண்டட் பை எம்ப்ளாயர். பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயினா டேக்ஸ் உண்டு, நான் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயினா டேக்ஸ் கிடையாது. குக்கு எம்ப்ளாயீஸ் ஒய்ஃப். எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணால் என்ன, எம்ப்ளாயியோட ஒய்ஃப் அப்பாயிண்ட் பண்ணால் என்ன, எனிவே இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி. அதனால் ஆல் எம்ப்ளாயீஸ் யாராக இருந்தாலும் டேக்ஸ் உண்டு. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், மெய்டு சர்வெண்ட் எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் வை
ஒன்லி ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, இங்கே வந்து ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும், இங்கே ஆல் எம்ப்ளாயீஸ், இங்கே ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. அடுத்தது பாரு, ஸ்வீப்பர் அப்பாயிண்டட் பை எம்ப்ளாயி. ஸோ இந்த இடத்துல ஆல் எம்ப்ளாயீஸ். அடுத்து கார்டனர். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அப்போ கார்டனர் வந்து கீழே நம்ம ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ரீ பகவான் ஹாஸ் ஆல்சோ பீன் ப்ரொவைடட் அ ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் விச் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர். அதனால் நம்ம கார்டனர் இது வராது. புரிஞ்சிச்சா? ஏன் வராதுன்னு? ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் கார்டனர். யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்கா? எம்ப்ளாயர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கார்டனை மெயின்டைன் பண்ண அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தட் இஸ் வை இட்ஸ் நாட் அ பெர்க்யூசைட் அண்ட் இட்ஸ் நாட் டாக்ஸபிள் அட் ஆல். புரிஞ்சிச்சா? ஓகே, இதில் ஆன்சர் பார்த்துடலாம். நம்ம பாருங்கள், ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிக்கு எல்லா இதுலேயுமே டாக்ஸபிள் எக்ஸப்ட் கார்டனர். பட் இங்கே வந்து நமக்கு எம்ப்ளாயியோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு டாக்ஸபிள் ஆல் எம்ப்ளாயீஸ்க்கு. த நெக்ஸ்ட் ஒன், கேஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி. இது எல்லாமே என்ன அப்படின்னா எம்ப்ளாயியோட வீட்டுக்கு. நல்லா கவனிக்கணும், இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் கம்பெனி கொடுக்குது, எம்ப்ளாயர் கொடுக்குறாரு. யாருக்கு? எம்ப்ளாயியோட வீட்டுக்கு. கேஸ் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணிடுவாங்க, வாட்டர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மேலேயுமே என்ன அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தாங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு டாக்ஸபிள். ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணிட்டாங்க அசோசியேட் இருந்து அப்படின்னா அதை கழிச்சிடணும், அவ்வளோதான். இப்போ இங்கே கேஸ் எலக்ட்ரிசிட்டியும் அதே மாதிரி தான். நல்லா கவனிங்க, அது யார் பேரில் இருக்குதுன்னு பார்க்கணும். எம்ப்ளாயியோட பேரில் இருந்தால் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி டு பே த கேஸ் பில், எலக்ட்ரிசிட்டி பில் அண்ட் வாட்டர் பில். ஆனால் எம்ப்ளாயர் பே பண்ணுறார். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் டேக்ஸ் உண்டு, ஆல் எம்ப்ளாயீஸ். ஆனால் எம்ப்ளாயரோட பேரில் இருந்தால் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயர். ஸோ இன் சச் அ கேஸ் ஒன்லி ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ் ஆர் டாக்ஸபிள். ஓகேவா? சரி, எவ்வளோ டாக்ஸபிள்? அடுத்து இப்போ டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்துட்றோம் அப்படின்னா டேக்ஸ் உண்டா கிடையாதான்னு பார்க்குறோம். பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்கணும்? எவ்வளோ டேக்ஸ்ன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபுல்லி டாக்ஸபிள். அதே இது கன்செஷனலில் கொஞ்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம கழிச்சிடணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரீ எஜுகேஷன். ஃப்ரீ எஜுகேஷன். சரி, யாருக்கு ஃப்ரீ எஜுகேஷன்? நமக்கு தெரியும், எஜுகேஷன் அலவன்ஸு, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ரூபாய் எக்ஸம்ஷன் கொடுப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அலவன்ஸை மறந்துடுங்க. இப்போ நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் இட்ஸ் அ ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் டு எம்ப்ளாயி ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயீஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறது. அதாவது இங்கே நீங்கள் ஒன்றை மறந்துடக்கூடாது, நம்ம வந்து இன்கம் டேக்ஸில் அசஸிங் ஆஃபீஸராக தான் நம்ம வந்து ப்ராப்ளம் போட்டுட்ருக்கோம். இந்த இடத்துல எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கும் நல்ல ரிலேஷன் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் கிராண்ட் சில்ட்ரன் கூட எஜுகேஷன் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க, தப்பு கிடையாது. இது வந்து எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கும் நடுவில் இருக்கிற அக்ரிமெண்ட் ஆர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை வச்சு யாருக்குனாலும் அவங்க வந்து கொடுக்கலாம். அதாவது இப்போ சின்ன வயசு அப்படின்னா தம்பி தங்கச்சி படிக்கிறது கொடுக்கலாம். அப்புறம் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க ஒய்ஃபு இவங்க படிக்கிறது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஏஜ்டு ஆகிட்டார் அப்படின்னா கிராண்ட் சில்ட்ரன் படிக்கிறதுக்கும் கொடுக்கலாம். இட் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் கம்பெனி அண்ட் த எம்ப்ளாயி. அது நமக்கு இங்கே இட் டசன்ட் மேட்டர், அவர் யாருக்குன்னா வாங்கிட்டு போட்டோம், நமக்கு டேக்ஸ் உண்டா கிடையாதா. நீ யாருக்குனாலும் வாங்கிட்டு போ, அது உனக்கு உங்கள் கம்பெனிக்கு நடுவில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். பட் டேக்ஸ் உண்டா கிடையாதுன்னு அசஸிங் ஆஃபீஸர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? அப்போது இப்போ இந்த இடத்துல யாருக்கு அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு மாறும். அண்ட் எந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்க படிக்க வைக்கிறாங்கங்கிறத பொறுத்தும் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் டு அன் எம்ப்ளாயி. எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் நாட் டாக்ஸபிள். இட்ஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி அப்டேட் பண்ணி எங்கே போகிறாரு? இந்த கம்பெனிக்கு தானே கொடுக்க போகிறாரு, அதனால இட்ஸ் நாட் டாக்ஸபிள். அடுத்து ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் டு ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறாருன்னா அப்போ இதில் வந்து சில்ட்ரனுக்கு கொடுத்தா எப்படி, அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்தா எப்படி? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிபெண்ட் பிரதர் சிஸ்டராக இருக்கலாம், இல்லை கிராண்ட் சில்ட்ரனாக இருக்கலாம், யாருக்குனாலும் கொடுப்பாங்க கம்பெனி. பட் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ கவனிங்க, அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருந்தால்
நம்ம வந்து சம்டைம்ஸ் தட் ஃபெசிலிட்டி மே பி ப்ரொவைடட் இன் அன் இன்ஸ்டியூஷன் ஓன்டு பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாயரோட சொந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கலாம், இல்லைன்னா எனி அதர் இன்ஸ்டியூஷன் எதுலனாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நல்லா கவனிங்க, சைல்ட் ஆஃப் அசஸி, அசஸியோட பிள்ளைங்களாக இருந்தால் காஸ்ட் ஆஃப் சச் எஜுகேஷன் இன் சிமிலர் இன்ஸ்டியூஷன் சப்ஜெக்ட் டு அன் எக்ஸம்ஷன் ஆஃப் 1000 rupees per month per child shall be taxed. நீ எவ்வளோனா வாங்கிட்டு போகும் கம்பெனிலேருந்து, அதை ஃபுல்லாக எழுதிக்கோ மேலே. அதாவது எஜுகேஷன் ஃபெசிலிட்டி டு த சில்ட்ரன் 50,000 ரூபாய் வாங்கியிருக்க, 50,000 எழுதிக்கும். லெஸ் எக்ஸம்ஷன் 1000 rupees per month per child shall be taxable. இப்போ ஒரே ஒரு பிள்ளை தான் அப்படின்னா 1000 into 12,000 கழிச்சிடணும். ஸோ 50,000லேருந்து 12,000 நம்ம எக்ஸம்ஷன் கழிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 38,000. தட் இஸ் taxable. புரிஞ்சிச்சா? அதர் ஃபேமிலி மெம்பராக இருந்தால் மொத்தமாக taxable, தெர் இஸ் நோ எக்ஸம்ஷன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சில்ட்ரன் ஆஃப் த அசஸிக்கும் அதர் ஃபேமிலி மெம்பருக்கும், அதான் நான் சொன்னேன் இல்லை, கிராண்ட் சில்ட்ரனுக்கு வாங்கிக்கோ, யாருக்குன்னா வாங்கிக்கோ, பட் ஃபுல்லி taxable அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ். சில்ட்ரனாக இருந்தால் 1000 rupees per month per child வந்து நம்ம எக்ஸம்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் நான் நீ சொல்கிற ஸ்கூல்லலாம் படிக்க வைக்க மாட்டேன், நான் என் பையனை நான் வேறு ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன்ட்டு நம்ம எம்ப்ளாயி வந்து அவர் இஷ்டத்துக்கு சேர்க்குறாரு அப்படின்னா ஆக்சுவல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஷால் பி taxable. நல்லா கவனி, ஆக்சுவல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் ரீஎம்பர்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டு ஷால் பி taxable. Such reimbursement of tuition fee shall also be taxable in the hands of சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இதில் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் 1, 3 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கிறோம். எம்ப்ளாயிக்கு கொடுத்தா என்ன, எம்ப்ளாயியோட சில்ட்ரன் கொடுத்தா என்ன, எம்ப்ளாயியோட அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எம்ப்ளாயி கொடுத்தா ஃபுல்லி எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ், இட்ஸ் நாட் taxable. அடுத்து அவரோட சில்ட்ரன் கொடுத்தா எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது லெஸ் 1000 rupees per month per child is exempt. ஸோ எக்ஸம்ஷன் அதை கழிச்சிட்டு மீதி taxable போடணும். மூணாவது என்ன அப்படின்னா அதர் ஃபேமிலி மெம்பர்ஸு. ஸோ அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லா கவனி, காஸ்ட் ஆஃப் சச் எஜுகேஷன் இன் சிமிலர் இன்ஸ்டியூஷன். ஏன்னா நம்ம இப்போ ஓன்டு இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம் அப்படின்னா சிமிலர் இன்ஸ்டியூஷனில் எவ்வளவோ அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்து அந்த அளவுக்கு நமக்கு taxableன்னு வந்துடும். இப்போ ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக இருந்தால் ஆக்சுவல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் எவ்வளவோ, ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, நானாக ஸ்கூல் பார்த்து கொண்டு போய் விடுறேன் அப்படின்னா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி டு பே த ஸ்கூல் ஃபீஸ் ஆர் அதர் ஃபீஸ். ஸோ எம்ப்ளாயியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எம்ப்ளாயர் பே பண்ணுறதுனால ஃபுல்லி taxable. இந்த சார்ட் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷன் ஃபெசிலிட்டி. எம்ப்ளாயிக்கு நாட் அ பெர்க்யூசைட். அதுக்கடுத்து இங்கே பாருங்க, ஆல் எம்ப்ளாயி ஏற்கனவே பார்த்தாச்சு, எனி அதர் கேஸ் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி, ரைட். இப்போ பாருங்க, எஜுகேஷன் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் டு அன் எம்ப்ளாயி, இட்ஸ் நாட் அ பெர்க்யூசைட். டூ சில்ட்ரன், அவரோட சில்ட்ரனுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா எவ்வளோ ரூபா, ஆக்சுவலி இன்ஸ்டியூஷன் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயரா இல்லை இது ரெண்டுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, அதனால் நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை. எதுனாலும் சரி எம்ப்ளாயர் படிக்க வைக்கிறாருன்னா ஃபுல் அமௌண்ட்டு ஃபுல் ஃபீஸ் கட்டுறாங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்காங்களோ அதுலேருந்து எக்ஸம்ஷன் நமக்கு உண்டு. சில்ட்ரனுக்கு பே பண்ணியிருந்தான் 1000 rupees per month per child. ஓகேவா? ஸோ அதை நம்ம கழிச்சுக்கணும். அண்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தா இதை மட்டும் கழிக்கணும். எம்ப்ளாயிட்டேருந்து கொஞ்சம் ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வாங்கினதையும் கழிச்சுக்கணும், ஏன்னா அது பெர்க்யூசைட் கிடையாதுல்ல, அதனால் அதையும் கழிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதணும்? காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் மைனஸ் 1000 rupees per month per child மைனஸ் அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி. எவ்வளோ அமௌண்ட் எம்ப்ளாயிட்டேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்களோ அதையும் நம்ம கழிச்சுக்கணும். இந்த இடத்த நல்லா பாருங்கள், காஸ்ட் மைனஸ் 1000 rupees per month per child மைனஸ் அமௌண்ட் ரெக்கவர்டு. புரிஞ்சிருச்சா? சரி, இப்போது அதர் நமக்கு வந்து மற்ற இடங்கள்ல இருந்ததுன்னா, அதாவது
ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர் போட்டோம். அடுத்தது இன்ஸ்டிடியூஷன் நாட் ஓன்டு பட் டியூ டு ரீசன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம அவருக்கு அந்த இதில் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். பட் அதர் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் இஸ் டைரக்ட்லி பெய்டு பை த எம்ப்ளாயர் டு த இன்ஸ்டிடியூஷன். டைரெக்டாக பே பண்ணிட்டாருனா, நல்லா கவனிக்கணும், டைரெக்டாக பே பண்ணிட்டாருனா இங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் இஸ் ரீஇம்பர்ஸ்டு பை த எம்ப்ளாயர். நல்லா கவனிங்க, இந்த அதர்ங்கிற கேஸ் என்ன அப்படின்னா இங்கே எம்ப்ளாயர் சேர்க்கலை, எம்ப்ளாயி கொண்டு போய் ஒரு ஸ்கூலை பார்த்து சேர்த்து விட்ருக்காரு. அதுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் ஆர் டைரக்ட்லி பெய்ட் பை த எம்ப்ளாயர் அல்லது எம்ப்ளாயி பே பண்ணிடுவார். த எக்ஸ்பென்சஸ் ஆர் ரீஇம்பர்ஸ்டு பை த எம்ப்ளாயர். இந்த மூணாவது கேஸ் அதர்ன்னு இருக்கே, இந்த அதருங்கிறது வந்து என்னது, எம்ப்ளாயியே ஸ்கூல் பார்த்து சேர்த்து விட்ருக்காரு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஓகே ஃபைன். இப்போது அந்த மாதிரி நேரத்தில் நல்லா கவனிங்க, எக்ஸ்பென்சஸ் இஸ் டைரக்ட்லி பெய்ட் பை த எம்ப்ளாயரே டைரெக்டாக பே பண்ணிட்டாரு அப்படின்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிக்கு மட்டும் டாக்ஸபிள். ஆனால் எம்ப்ளாயி ரெஸ்பான்சிபிலிட்டி, எம்ப்ளாயி பே பண்ணிவிட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்குறாருன்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எம்ப்ளாயியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எம்ப்ளாயர் பார்த்துக்கிறாருன்னா எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் டாக்ஸபிள். புரிஞ்சிருச்சா? ஓகே. அதர் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் ஃபுல் அமௌண்ட்டு டாக்ஸபிள். ஏதாவது அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயியாக இருந்தால் அதை மட்டும் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம், எம்ப்ளாயி, சில்ட்ரன், அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ். எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாட் அ பெர்க்யூசைட் அண்டு சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 கேஸில் வந்து எம்ப்ளாயரே பார்த்து ஸ்கூல் பார்த்து வைக்கிறாருப்பா. ஸோ எம்ப்ளாயரே பார்த்து வைக்கிறாரு அப்படின்னா அவரோட ஓன் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், இல்லை அதர் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம். பட் எனிவே எம்ப்ளாயரே பார்த்து ஸ்கூலில் சேர்த்து விட்றாரு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயர் டு பே த அமௌண்ட். அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரூபா அப்படின்னா சில்ட்ரனுக்கு வந்து 1000 rupees பெர் மந்த் பெர் சைல்டுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம். அதை நம்ம லெஸ் பண்ணிவிட்டு ஏதாவது அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி இருந்தால் அதையும் லெஸ் பண்ணிட்டு டாக்ஸபிள்னு சொல்கிறோம். பட் அதரில் பாருங்களேன், அதர் வந்து என்ன அப்படின்னா இந்த 2 கேஸும் கிடையாது. என்னது, எம்ப்ளாயரோட ஓன் இன்ஸ்டியூஷன் கிடையாது, எம்ப்ளாயர் கூட்டிகிட்டு போய் இன்னொரு இன்ஸ்டியூஷன்லேயும் சேர்த்து விடலை. அப்போ எம்ப்ளாயியாக தேடி பிடிச்சிருக்காரு, ஒரு ஸ்கூலோ காலேஜோ தேடி பிடிச்சி பிள்ளையை கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் ஆர் டைரக்ட்லி பெய்ட் பை த எம்ப்ளாயர். எங்கே டைரெக்டாக ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ பே பண்ணிட்டாரு அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்கே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி யார் தலையில் விழுந்துருது, எம்ப்ளாயரோட தலையில். அப்போ ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும் டாக்ஸபிள். எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காரோ அந்த அமௌண்ட் லெஸ் அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயீஸ் த அமௌண்ட் ஆஃப் பெர்க்யூசைட். பட் அதே இது expenses is reimbursed by the employer. அப்போ யார், who paid the amount? The employee paid the amount. ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி டு பே த அமௌண்ட். ஏன்னா எம்ப்ளாயி தான் ஸ்கூல் பார்த்தாரு, அவரோட பிள்ளைக்கு அவரே பே பண்ணிட்டாரு. பட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் மட்டும் வாங்குறாரு எங்கேருந்து, எம்ப்ளாயர்கிட்ட இருந்து. ஸோ இன் சச் அ கேஸ் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எம்ப்ளாயர் பே பண்ணுறதுனால ஆல் எம்ப்ளாயீஸ், எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் டேக்ஸ் உண்டு. சரி, அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா எந்த கன்செஷனும் கிடையாது. ஸோ ஃபுல் அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள். ஆனால் ஏதாவது அமௌண்ட் வந்து நம்ம எம்ப்ளாயிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மட்டும் அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, இன்னும் ஒன்று குட்டியாக இருக்குது, அது மட்டும் இப்போ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து வரதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். வேல்யூவேஷன் ஆஃப் பெர்க்யூசைட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 பார்க்கணும். நம்ம பார்த்துருப்போம், இந்த ரயில்வே எம்ப்ளாயீஸ்லாம் நம்ம ட்ரெயினில் போகும்போது நம்ம கூட வருவாங்க. அப்போ அவங்கெல்லாம் பாஸை காட்டுவாங்க எடுத்து, அவங்களுக்கு பாஸ் இருக்கும், ஃப்ரீ பாஸ் இருக்கும். அந்த பாஸில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, எந்த ஊருக்குனாலும் ட்ராவல் பண்ணிக்குவாங்க ட்ரெயினில் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம 2ஆக பிரிக்கிறோம். என்னென்னா, இஃப் த எம்ப்ளாயர் இஸ் என்கேஜ்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ் இன் எனி அதர் கேஸ் அப்படின்னு கவனிங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸில் என்கேஜ் ஆன எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி
அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், நோட்ஸை படிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம நோட்ஸை பார்ப்போம். In case above facilities provided employees of railways and airlines, nothing shall be chargeable to tax. ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கும் ஏர்லைன் எம்ப்ளாயீஸ்க்கும் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டினா என்ன கிடையாது, டேக்ஸே கிடையாது. ஓகேவா? செகண்ட், எனி அமௌண்ட் சார்ஜ்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி அப்படின்னா அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயின்னு கழிச்சுக்கணும். இப்போ 1,00,000 ஆயிருக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு. நம்ம எம்ப்ளாயிட்ட வந்து 25,000 வாங்கிட்டாங்கன்னா 25,000 லெஸ் பண்ணிடணும். அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி 25,000 சொல்லி நம்ம லெஸ் பண்ணிவிட்டு 75,000 இஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மறக்கக்கூடாது. கன்வேயன்ஸ் ஃபெசிலிட்டி வேறு. கன்வேயன்ஸ் ஃபெசிலிட்டி பிட்வீன் ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ஸ், வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு, ஆஃபீஸ் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் கன்வேயன்ஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் நாட் டாக்ஸபிள். அது வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கணக்கில் வராது. புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஒன், ரயில்வே எம்ப்ளாயீஸ் ஏர்லைன் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ். ஏதாவது அமௌண்ட் அவர்கிட்டருந்து கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ டாக்ஸபிள் பெர்க்யூசைட் கண்டுபிடிக்கிறோமோ, எவ்வளோ பெர்க்யூசைட்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதிலிருந்து இந்த அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயியை லெஸ் பண்ணிவிட்டு டாக்ஸபிள் பெர்க்யூசைட் கண்டுபிடிக்கணும். மூணாவது, கன்வேயன்ஸ் ஃபெசிலிட்டி. அந்த வார்த்தையே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டின்னு இருக்காது, கன்வேயன்ஸ் ஃபெசிலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஜேர்னி பிட்வீன் ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ட் அண்ட் ஆஃபீஸ். ஸோ இது வந்து நாட் டாக்ஸபிள். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே வரலாம். ஸோ எம்ப்ளாயர் இஸ் என்கேஜ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ் அப்படின்னா பப்ளிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களோ, நல்லா கவனிக்கணும், பப்ளிக் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களோ அந்த அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி ஒன்லி. ஓகேவா? இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸில் இல்லாதவங்க எனி அதர் கேஸாக இருந்தால் எல்லாருக்கும் டாக்ஸபிள். எம்ப்ளாயருக்கு எவ்வளோ காஸ்ட், ஏன்னா அவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸில் இல்லை எம்ப்ளாயர். ஸோ இந்த கேஸில் ஆல் எம்ப்ளாயீஸ், நல்லா கவனிக்கணும், ஆல் எம்ப்ளாயீஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸில் என்கேஜ் ஆகிருக்கார் எம்ப்ளாயர், ஏர்லைன்ஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு சார்ஜ் ஃப்ரம் பப்ளிக்கிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களோ அந்த அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள். அதுவும் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி ஒன்லி. இன்னும் எனி அதர் கேஸ்னால் அவர் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இல்லை எம்ப்ளாயர், ஆனாலும் எம்ப்ளாயியோட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாரு எம்ப்ளாயிக்கு. அப்போ இந்த கேஸில் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் டேக்ஸ் உண்டு. பட் ஒரு பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது, ஏதாவது அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயியை இருந்தால் அதை நம்ம லெஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ நம்ம பார்த்த நாளில் 1-2 வரலாம், எல்லாமே கம்பல்சரியாக வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம அந்த ப்ரொவிஷனை அப்ளை பண்ணி நமக்கு போட தெரியணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ப்ரொவிஷன் படிக்கிறது பெருசு இல்லை, எல்லாரும் படிச்சிருவாங்க. பட் அந்த இடத்துல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ண நமக்கு தெரியணும். அண்டு நம்ம இங்கே படிக்கும்போது நிறைய ப்ராடாக நம்ம அந்த ப்ரொவிஷனை படிப்போம். பட் அவ்வளோ ப்ராடாக நமக்கு ப்ராப்ளம் இருக்காது, நிறைய கெஸ் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கெஸ் வந்து வேலிட் கெஸ்ஸாக இருக்கணும். அதுதான் நம்ம கையில் இருக்குது. இந்த இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே பளிச்சுன்னு நமக்கு ப்ரொவிஷனில் இருக்கிற மாதிரியே நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கெஸ் வைக்கிறது தான் நம்மளோட டேலண்ட்டு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ சீக்கிரமாகவே போடுறேன். தேங்க்யூ.